வணக்கம். அதிரடியின் இன்றைய பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். தமிழகம் சென்று முதலமைச்சர் விஜயிடம் அர்ச்சுனா எம்பி விடுத்துள்ள கோரிக்கை கலந்துரையாடப்பட்ட முக்கிய விடயம். கோட்டபாய ராஜபக்சவுக்கு அந்தளவிற்கு மூளை இல்லை, மஹிந்தவின் உயிருக்கு ஆபத்து, முழு பொறுப்பு மன்ரோவுக்கே, திடீரென கொந்தளிக்கும் ராஜபக்சர்களின் நெருங்கிய சகாக்கள். கிணற்றிலிருந்து மர்மமான முறையில் சடலமாக மீட்கப்பட்ட ராணுவ சிப்பாய், விசாரணைகளை தீவிரப்படுத்தும் போலீசார். வீடு ஒன்றின் குளியலறையை சுற்றி வளைத்த போலீசார், உள்ளே நடந்த மோசமான செயற்பாடுகள், விசாரணையில் அம்பலமான தகவல். திடீரென அதிகரித்த வாகனங்களின் விலைகள், வாங்க காத்திருப்போருக்கு வெளியான அதிர்ச்சி தரும் விலை நிலவரம். இலங்கை நீதிமன்றங்களில் குவிந்து கிடக்கும் லட்சக்கணக்கான வழக்குகள், வெளியான அதிர்ச்சி தகவல். அதித்திறன் கொண்ட மோட்டார் சைக்கிளுடன் சுற்றி வளைக்கப்பட்ட நபர், விசாரணையில் வெளியான உண்மை. தொடர்பான விரிவான செய்திகள். விரிவான செய்திகளுக்கு செல்ல முன்னர் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள எமது அதிரடி சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச அவர்களின் பாதுகாப்பிற்கு கடுமையான அச்சுறுத்தல் ஏற்பட்டுள்ளதாக அவரது ஊடக பேச்சாளரும் ஜனாதிபதி சட்டத்தரணியுமான மனோஜ் கமகி தெரிவித்துள்ளார். முன்னாள் ஜனாதிபதி லஞ்ச ஊழல் ஒழிப்பு ஆணைக்குழுவிற்கு அழைக்கப்பட்டிருந்த போது எவ்வித உடற்பரிசோதனைகளும் மேற்கொள்ளப்படாத பெருமளவிலான மக்கள் அவரை சூழ்ந்திருந்ததாக அவர் குறிப்பிட்டுள்ளார். அந்த கூட்டத்திற்குள் ஒரு பயங்கரவாதி ஊடுருவி மஹிந்த ராஜபக்சவிற்கு ஏதேனும் தீங்கு விளைவித்திருக்கக்கூடிய சாத்தியம் இருந்ததாகவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். இவ்வாறான பாதுகாப்பற்ற சூழ்நிலையிலேயே முன்னாள் ஜனாதிபதி ஆணைக்குழுவிற்கு அழைக்கப்பட்டிருந்ததாக மனோஜ் கமகி தெரிவித்துள்ளார். மேலும் விடுதலை புலிகள் அமைப்பு தங்களின் மாவீரர் தினத்தை நினைவு கூறும் இக்காலகட்டத்தில் சில குழுக்கள் முன்னாள் ஜனாதிபதியின் உயிருக்கு ஆபத்தை ஏற்படுத்த முயற்சிக்கலாம் என்பதால் அரசாங்கம் மிகுந்த அவதானத்துடன் செயல்பட வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தியுள்ளார். தற்போதைய அரசாங்கம் ஆட்சிக்கு வந்த பின்னர் மஹிந்த ராஜபக்சவுக்கான பாதுகாப்பு பிரிவினரின் எண்ணிக்கை குறைக்கப்பட்டமையையும் அவர் நினைவு கூர்ந்துள்ளார். அத்துடன் அண்மை காலமாக பதிவாகி வரும் சந்தேகத்திற்கு இடமான மரணங்கள் தொடர்பிலும் கவலை வெளியிட்டு அவர் தனது சொந்த பாதுகாப்பு குறித்தும் அச்சநிலை ஏற்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளார். இது இப்படி இருக்க முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ச நாட்டிற்காக தன்னால் இயன்றவரை தனது கடமையை நிறைவேற்றியுள்ளதாகவும் தற்போது அவர் மிகுந்த ஏமாற்றத்தில் உள்ளதாகவும் சுகேஸ்வர் பண்டார தெரிவித்துள்ளார். ஊடக கலந்துரையாடல் ஒன்றில் கருத்து தெரிவித்த அவர், ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ச நாட்டிற்காக தன்னால் இயன்றவரை தனது கடமையை நிறைவேற்றியுள்ளார். அவர் இப்போது மிகுந்த ஏமாற்றத்தில் உள்ளார் என்று கூறினார். அத்துடன் லீ குவான் யூ மற்றும் மஹதீர் முகமது ஆகியோரின் அளவிலான அரசியல் மற்றும் நிர்வாக திறமையுடன் கோட்டாபய ராஜபக்சவை ஒப்பிட முடியாது என்றும் சுகேஸ்வர பண்டார குறிப்பிட்டுள்ளார். தமிழக முதலமைச்சர் விஜய் ஈழத்தமிழர்களுக்கு ஆதரவாக தொடர்ந்து குரல் கொடுக்க வேண்டும் என யாழ் மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ச்சுனா கோரிக்கை விடுத்துள்ளார். தமிழ்நாட்டிற்கு விஜயம் மேற்கொண்டுள்ள அவர் நேற்று தலைமை செயலகத்தில் அமைச்சர் ராஜ்மோகனை சந்தித்த பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே இந்த விடயத்தை குறிப்பிட்டார். இதன்போது அவர் மேலும் தெரிவிக்கையில், தமிழக முதலமைச்சர் விஜய் அவர்களை சந்திப்பேன் என்ற நம்பிக்கை எனக்கு ஆரம்பத்தில் இருக்கவில்லை. அவர் முதலமைச்சராக பொறுப்பேற்கும் தருணத்தை பார்க்க வேண்டும் என்ற ஆசை இருந்தது. ஆனால் அன்றைய தினம் நான் இலங்கை நாடாளுமன்றத்தில் இருந்ததால் அதை பார்க்க முடியவில்லை. தமிழ்நாட்டு மக்கள் வரலாறு காணாத மாற்றத்திற்காக வாக்களித்துள்ளனர். இப்படியான மாற்றம் நடக்காது என பல அரசியல் விற்பனர்கள் கூறினார்கள். ஆனால் அது நடைபெறும் என நான் நம்பிக்கை கொண்டிருந்தேன். எங்கள் இனம் அழிக்கும் போது திராவிட முன்னேற்ற கழகம் மற்றும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆகிய கட்சிகள் அமைதியாக இருந்தன. ஆனால் தற்போதைய முதலமைச்சர் மற்றும் சிலர் அப்போது ஈழத்தமிழர்களுக்கு ஆதரவாக குரல் கொடுத்திருந்தனர். இனிமேலும் ஈழத்தமிழர்களுக்காக விஜய் பேச வேண்டும். அவரது சேவை தமிழ் பேசும் அனைவருக்கும் தேவையானது. தமிழக மக்கள் மிகப்பெரிய மாற்றத்திற்காக வாக்களித்துள்ளனர் என தெரிவித்தார். அதேவேளை சீமான் குறித்து கருத்து தெரிவித்த அவர், தமிழ் மக்களின் வழிகளை பயன்படுத்தி வாக்குகளை பெறுவதற்காக மட்டுமே ஈழத்தமிழர் பிரச்சனையை அவர் பேசினார் என்றும் குறிப்பிட்டார்.
அம்பாறை மாவட்டம் தமண போலீஸ் பிரிவுக்குட்பட்ட பகுதியில் வீடொன்றின் குளியல் அறையில் சட்டவிரோத மதுபான உற்பத்தியில் ஈடுபட்டிருந்த சந்தேக நபர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். இந்த கைது நடவடிக்கை நேற்று இரவு இடம்பெற்றதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அம்பாறை மாவட்ட ஊழல் ஒழிப்பு பிரிவின் பொறுப்பதிகாரி பிரியங்கர் அவர்களுக்கு கிடைத்த ரகசிய தகவலின் அடிப்படையில் மேற்கொள்ளப்பட்ட சோதனையின் போதே இந்த கைது இடம்பெற்றுள்ளது. ஆரம்ப கட்ட விசாரணைகளில் குறித்து சட்டவிரோத மதுபான உற்பத்தி சில காலமாக தமண மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் விநியோகிக்கப்பட்டு வந்ததாக தெரிய வந்துள்ளது. சோதனையின் போது சுமார் 3,60,000 மில்லி லீட்டர் கோட்டா மற்றும் 30,000 மில்லி லீட்டர் சட்டவிரோத மதுபானம் அத்துடன் உற்பத்திக்கு பயன்படுத்தப்பட்ட உபகரணங்களும் கைப்பற்றப்பட்டுள்ளன. கைது செய்யப்பட்ட சந்தேக நபரும் கைப்பற்றப்பட்ட பொருட்களும் மேலதிக சட்ட நடவடிக்கைகளுக்காக தமண போலீஸ் நிலையத்தில் ஒப்படைக்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். முறையான அனுமதி பத்திரமின்றி சட்டவிரோதமான முறையில் இறக்குமதி செய்யப்பட்ட 2 அதிதிறன் கொண்ட மோட்டார் சைக்கிள்களுடன் சந்தேக நபர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். அத்துரகிரிய பகுதியில் மத்திய குற்றப்புலனாய்வு பிரிவின் உத்தியோகஸ்தர்கள் குழுவினால் மேற்கொள்ளப்பட்ட சோதனையின் போதே இந்த கைது நடவடிக்கை இடம்பெற்றுள்ளது. கைது செய்யப்பட்டவர் பதுளை பகுதியை சேர்ந்த 21 வயதுடையவர் என அடையாளம் காணப்பட்டுள்ளார். சந்தேக நபர் மேலதிக சட்ட நடவடிக்கைகளுக்காக கடுவெள நீதவான் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட உள்ளதாக காவல்துறை தெரிவித்துள்ளது. வயல்வெளி ஒன்றுக்கு அருகில் அமைந்துள்ள கிணற்றிலிருந்து ராணுவ சிப்பாயின் சடலம் மீட்கப்பட்டுள்ளது. இந்த சடலம் ஹோமாகம காவல்துறை பிரிவிற்குட்பட்ட பிடிப்பன தெற்கு பகுதியில் மீட்கப்பட்டதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். ஹோமாகம காவல் நிலையத்திற்கு கிடைத்த முறைப்பாட்டின் அடிப்படையில் மேற்கொள்ளப்பட்ட விசாரணையின் போதே இந்த சடலம் கண்டுபிடிக்கப்பட்டதாக அவர்கள் கூறியுள்ளனர். உயிரிழந்தவர் மோரண்டுவ மகாலந்த பகுதியை சேர்ந்த 43 வயதுடைய ராணுவ சிப்பாய் என அடையாளம் காணப்பட்டுள்ளார். நீதவான் விசாரணை மற்றும் பிரேத பரிசோதனையின் பின்னர் சடலம் உறவினர்களிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளது. இந்த சம்பவம் குறித்து ஹோமாகம காவல்துறையினர் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர். வாகன இறக்குமதிக்காக அரசாங்கத்தால் புதிதாக விதிக்கப்பட்டுள்ள 50% கூடுதல் வரி காரணமாக நாட்டில் வாகனங்களின் விலைகள் குறைந்தது 1.5 மில்லியன் ரூபாவினால் அதிகரிக்கும் என இலங்கை வாகன இறக்குமதியாளர்கள் சங்கம் எச்சரித்துள்ளது. இதனால் பொதுமக்கள் வாகனங்களை கொள்வனவு செய்யும் நிலைமை மேலும் கடினமாகும் அபாயம் உள்ளதாகவும் அவர்கள் சுட்டிக்காட்டுகின்றனர். இது தொடர்பாக இலங்கை வாகன இறக்குமதியாளர்கள் சங்கத்தின் ஊடக பேச்சாளர் அரோஸ் ரோட்ரிகோ தெரிவித்துள்ளதாவது, வர்த்தமானி மூலம் அறிவிக்கப்பட்டுள்ள இந்த கூடுதல் கட்டணம் ஏற்கனவே உள்ள சுங்க வரிகளுக்கும் அண்மைய நாணய மாற்று விகித உயர்வுகளுக்கும் மேலதிகமாக விதிக்கப்பட்டுள்ளதாகும். வாகனங்களின் விலைகள் ஏற்கனவே தாங்க முடியாத அளவிற்கு உயர்ந்து வருகின்றன. இப்போது விதிக்கப்பட்டுள்ள புதிய கட்டணத்தை இறக்குமதியாளர்கள் தாங்க முடியாது. இதனால் பல வாகனங்களின் விலை 1.5 முதல் 2.5 மில்லியன் ரூபாய் வரை உயரலாம் என அவர் கூறியுள்ளார். மேலும் தனிப்பட்ட இறக்குமதி மற்றும் விற்பனை நிலையங்கள் மூலம் விற்பனை செய்யப்படும் வாகனங்களுக்கும் இந்த கூடுதல் கட்டணம் நேரடியாக தாக்கத்தை ஏற்படுத்தும் எனவும் அவர் விளக்கியுள்ளார். இருப்பினும் மே 15ஆம் தேதிக்கு முன்னர் கடன் கடிதங்கள் திறந்தவர்களுக்கு இந்த புதிய கட்டணத்திலிருந்து விலக்கு வழங்கப்பட்டாலும் அமெரிக்க டாலர் மற்றும் ஜப்பானிய யென் மதிப்பு உயர்வால் கூடுதல் செலவுகள் ஏற்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனுடன் சமூக பாதுகாப்பு பங்களிப்பு வரி 2.5% உயர்த்தப்பட்டுள்ளமை மற்றும் நாணய மாற்று வீச்சுக்கள் ஆகியவற்றின் கூட்டு தாக்கம் காரணமாக வாகன சந்தையில் விலை மேலும் அதிகரிக்கும் என சங்கம் எச்சரித்துள்ளது. இலங்கை நீதிமன்றங்களில் தற்போது 11 லட்சத்திற்கும் அதிகமான வழக்குகள் நிலுவையில் உள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. நீதி அமைச்சினால் வெளியிடப்பட்ட அண்மை கால அறிக்கையொன்றின்படி கடந்த 2025 ஜூன் 30ஆம் தேதி வரையான தரவுகளின் அடிப்படையில் நாடளாவிய ரீதியில் உள்ள 293 நீதிமன்றங்களில் மொத்தமாக 11,34,474 வழக்குகள் நிலுவையில் உள்ளமை தெரிய வந்துள்ளது. இதில் நீதவான் நீதிமன்றங்களில் 8,18,869 வழக்குகள், மாவட்ட நீதிமன்றங்களில் 2,00,000
17,66,007 வழக்குகள், உயர்நீதிமன்றம் குற்றவியல் பிரிவில் 27,376 வழக்குகள், மாகாண சிவில் மேன்முறையீட்டு உயர்நீதிமன்றங்களில் 6,591 வழக்குகள், வணிக உயர்நீதிமன்றத்தில் 6,330 வழக்குகள், உயர் நீதிமன்றத்தில் 5,396 வழக்குகள், மேன்முறையீட்டு நீதிமன்றத்தில் 5,216 வழக்குகள், தொழில் தீர்ப்பாயங்களில் 3,131 வழக்குகள், சிறுவர் நீதிவான் நீதிமன்றங்களில் 1,556 வழக்குகள், நீதிமன்ற அவமதிப்பு வழக்குகள் 65 என தெரிவிக்கப்பட்டுள்ளது. நீதிமன்ற கட்டமைப்பில் நிலவும் இந்த வழக்கு தேக்கம் நாட்டின் நீதியை நிலைநாட்டுவதில் பெரிய சவாலாக மாறியுள்ளது என அந்த அறிக்கையில் மேலும் குறிப்பிடப்பட்டுள்ளது. இத்துடன் அதிரடியின் இன்றைய பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. எமது செய்தி தொடர்பான உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்டில் பதிவிடுங்கள்.